சீரியஸ்லி சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமரன் மேலே இவ்வளோ வன்மை இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு தாங்க தெரிஞ்சுது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டுறாங்க. அவன் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான், ஒரு மாதிரி இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே எவ்வளோ வன்மை இருந்ததோ அந்த வன்மத்தை மொத்தத்தையும் கொட்டிட்டாங்க. ஆக்சுவலாக லைவை பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தெரியுது. இன்னொரு மேட்டர் நேற்று ஒரு சண்டை போட்டாங்களா சௌந்தர்யா, நான் கூட சொல்லிட்டு இருந்தேன்ல அது வந்து ஒரு பிளானிங்கோடு சும்மா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அதில் நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கே கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நிறைய இடத்துல அவங்க ரியாக்ட் பண்ணது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு கத்திட்டு இருந்தாங்களா நேற்று. அதில் வந்து சில இடத்துல அவங்களுக்கு கோவம் வந்ததுன்றாங்க. அப்போ நீங்கள் அதை வந்து ஒரு இது எப்படி சொல்லுவது ஸ்கிரிப்ட் பேசிஸில் ஒரு ஆக்டிங்காக பண்ணலை. அப்போ உண்மையிலே சௌந்தர்யா நிறைய இடத்துல கோவப்பட்டு தான் கத்திருக்காங்க போல. அதனால தான் அவ்வளோ எமோஷனலாக கத்திருக்காங்க போல. அது அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு முத்துக்குமரன் மேலே இவ்வளோ வன்மத்தை கொட்டினாங்களே. ஆக்சுவலாக இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இப்போ லைவில் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எல்லாரும் ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த கதையை வந்து கண்டினியூ பண்ணணும். எல்லாருமே ஒரு கதைக்குள்ளே தான் போயிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா வந்தாங்க, வந்து அந்த கதையை கண்டினியூ பண்ண சொன்னால் முத்துக்குமரன் மேலே வந்து மொத்த வன்மத்தையும் கொட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணி ஒரு மாதிரி போட்டுட்டு இருக்கான். ஸோ அவன் மூளை ஃபுல்லாகவே ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டு அவங்கள வந்து தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்னொருத்தவங்க வந்து சௌந்தர்யா தானா. ஸோ இந்த மேட்டர்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் முத்துக்குமரன் சொல்லிட்டாப்ல, நீ வந்து பார்த்தனா இப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, அந்த லெட்டர் எழுத்துனால மண்டை வெடிச்சிருவணும், அது நீதான்றது இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. நடுவில் பார்த்தீங்கன்னா செம கவுண்டர், நறுக்குன்னு கவுண்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அப்படியே ஆஃப் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மற்ற யாருக்குமே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சொன்ன அந்த மெத்தடும் சரி, அவங்க அந்த வன்மத்தை ஓட்டின இதுவும் சரி பிடிக்கல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலாச்சி தான் விட்டுருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக ஒரு கதை சொல்கிற டாஸ்க் வச்சிருக்காங்க. அதில் போயிட்டு ஓரளவுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி கதையாவது சொல்லலாம். அட்லீஸ்ட் நீ வன்மத்தை கொட்டு கதையிலேயாவது ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. கனெக்ஷனே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் முத்துக்குமரனை நான் அட்டாக் பண்ணணும், அவன் மேலே இருக்க வன்மத்தை கொட்டணும் அப்படின்றதுக்கோசமே வந்து இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஆக்சுவலாக முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை ஈக்குவலாக பார்க்கல அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க டஃப் பிளேயர்னா அவன் நினைக்கல என்ன. ஸோ அதனால இவங்க டஃப் பிளேயராக என்ன நினைக்கல. உன்னை நீ எப்படி அந்த இடத்துக்கு போயிருக்க, உன்னை நான் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்ற மோட்லேயே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபுல் டார்கெட்டை பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே தான் வச்சிருக்காங்க. சரி ஓகே இங்கே அட்டாக் பண்ணி பேசிட்டாங்களா. இதுக்கப்புறம் என்னாச்சு, லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரயனும் சௌந்தர்யா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேசும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நார்மலாக தான் பேசிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன நினைக்கிறானே புரியல, ஒரு மாதிரி மிஸ்ட்ரி பாக்ஸாக இருக்கான். ஸோ அவன் என்ன நினைச்சும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் பயங்கரமாக ஒரு மாதிரி யோசிக்கிறான், ஸ்ட்ராட்டஜின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ரயன் ஒன்னே சொல்கிறாரு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ரிவ்யூ பண்ணிட்டு வந்திருக்கான் 2 சீசனாக. ஸோ அப்படின்னும் போது அவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு பேச்சு திறமை இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவனை வந்து இது பண்ணுறான், அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறான், நம்மளும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு சௌந்தர்யா வந்து எனக்கு அந்த அளவுக்குலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நான் அந்த அளவுக்குலாம் 2 சீசன் பார்த்தாலும் இவ்வளோலாம் யோசிச்சுட்டுலாம் உள்ள வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சௌந்தர்யா ஏன் போய் சொல்கிறீங்க, உங்கள் ஆள் எல்லாத்தையும் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்ததுன்னா அமைச்சிருக்காப்ல அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா பக்கா செட்டப் பண்ணி இவ்வளோ பெரிய பிஆர் டீம் இந்த அளவுக்கு அடி நொறுக்குது, அந்த அளவுக்கு ஒரு பிஆர் டீமாக பக்காவாக செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதில் வந்து பிளானிங்கே இல்லாமல் ஒன்றுமே தெரியாது அப்பாவி மாதிரி உள்ளே போய் ஒரு கதை ஒன்று பண்ணுறீங்களே, நல்லா இருக்குங்க, பயங்கரமான இன்னசென்ட் கதை ஒன்று பண்ணுறீங்க. இன்னொன்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு அடிச்சாங்களா உங்களை அந்த ராணுவ மேட்டரில், அதாவது நேற்று நடந்த பிராங்க்கு அது இப்போ எனக்கு வந்து எந்த தப்புமே இல்லைன்னு தோணுது. ஏன்னா லைவ் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போட்டதில் நிறைய இதில் இவங்க உண்மையாக தான் சண்டை போட்டிருக்காங்க, உண்மையான அக்ரஷன் தான் வெளியே வந்திருக்கு அப்படின்னும் போது நேற்று அவ்வளோ பேர் சௌந்தர்யா திட்டினது எந்த விதமான தப்புன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வன்மத்தோட இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முத்துக்குமரன் மேலே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்லினுக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே என்னதான் ஒருத்தன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அவன் மேலே பார்த்தீங்கன்னா கோவம் வரும், எல்லாமே இயல்பு தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போ எப்படி சொல்கிறது, அவனை எல்லா டைமும் இப்போ அவனை மட்டுமே நான் அட்டாக் பண்ணணும், அவனோட ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டுமே இது பண்ணணும், அவனை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா முத்துக்குமரன் எப்பவுமே ஸ்ட்ராட்டஜின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையிலே அவன் அப்படி யோசிக்கலைங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்தந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறான். ஆனால் மேட்ரு என்னன்னா அவன் ரியாக்ஷன் மெத்தட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக இருக்குது. அவன் அந்த மாதிரி ஒரு அடி வாங்கினாலும் இத்தனை இடத்துல அவன் அடி வாங்கியிருக்கான்ல, அவ்வளோ அடி வாங்கினாலும் திருப்பி வந்துடுறான். இப்போ சௌந்தர்யாவை ஒரு இடத்துல விஜய் சேதுபதி இந்த ஒரு வீக்கெண்டு வச்சு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சௌந்தர்யா எழுந்து வரதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கேர்ள்ஸ் டீம் தான் ஒரு கேள்வி கேட்க மாட்டாரு. இன்கேஸ் அந்த மாதிரி கேள்வி கேட்டு ஒரு இடத்துல வச்சு செஞ்சிருந்தாருன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் முத்துக்குமரன் மாதிரி இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பயபல வந்து அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் வந்து அடி வாங்காமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் என்ன மதிக்க மாட்டான், என்ன டஃப்பான பிளேயராக நினைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டஃப் கொடுத்து அங்கே சண்டை போடாதான் தெரியும் டஃப்பான பிளேயராக இல்லை அவன் நினைக்கிறானா இல்லையான்றது. இவங்களே ஒரு கெஸ்ஸிங்கில் வந்துட்டு அவன் மேலே இருக்க மொத்த வன்மத்தையும் கொட்டிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ இவ்வளோ வன்மோ வேலைக்கு சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து சௌந்தர்யா மேலே இருந்து ஒரு நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் லைவ்ல அவங்க பேசுறதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீரியஸ்லி ஆப்வியஸாக அப்படியே தெரியுது மொத்த பேர் முன்னாடியும் வந்து இந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரியல. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சீரியஸ்லி உங்களோட சப்போர்ட் இப்போ இந்த 2 பேரை வச்சுக்காம வீட்டில் இருக்க மற்ற பேர் விடுங்க, இந்த 2 பேரை வச்சு பார்க்கும்போது 2 பேரில் யார் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க, யார் ஒஸ்ட்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.